ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் மணி சேவிங் தமிழ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோட 52 வீக்ஸ் சேலஞ்சு முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து செப்டம்பர் 12 முடிய வேண்டியது. ஸோ இதை நான் சீக்கிரம் முடிக்கணுன்றதுக்காண்டி இந்த சேலஞ்சை இந்த வட்டம் முடிச்சிட்டேன். ஸோ நம்மளோட சேலஞ்சு பார்த்திங்கன்னா நிறைய வந்து போட்டுட்ருக்குறோம். ஸோ இதில் வந்து 365 டேஸ் சேலஞ்ச் வந்து தான் இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 52 வீக்ஸ் சேலஞ்ச் வந்து லாஸ்ட் டைம் வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் ஆரம்பித்தது 52 வீக்ஸ் சேலஞ்ச். இது வந்து வெறும் 5000 ரூபாய்க்கான இதுதான் அமௌண்ட்டு தான் நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து இதில் 5000 ரூபா வந்து முடிஞ்சிருச்சுன்னு நான் வந்து மார்க் பண்ணதில் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இதை வந்து நான் எடுத்து இப்போ கவுண்ட் பண்ண போகிறேன். இந்த மணி சேவிங் சேலஞ்ச் எல்லாமே வந்து நம்மளோட இன்ட்ரெஸ்ட்னால் பண்ணுறது. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த 52 வீக்ஸ். ஸோ இதில் வந்து ரொம்ப சிம்பிளான சின்ன அமௌண்ட்டு தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். சரிங்களா? ஸோ இதை வந்து இப்போ கவுண்ட் பண்ணிடுறேன். இது வந்து 500, 1500, 2500, 1000, 3500. ஓகே. ஸோ இப்போ இந்த இதில் வந்து எனக்கு வந்து 5000 ரூபாய் இருக்குதுங்க. இந்த 5000 ரூபாயை வந்து நான் எதில் போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய 365 நாள் சேலஞ்சில் தான் நான் போட போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன், என்னோடய சேலஞ்ச் வந்து நான் வந்து இப்போ எங்கள்கிட்ட கொஞ்சம் கடன் இருக்குது. அந்த கடனை வந்து நான் க்ளோஸ் பண்ணுறதுக்காண்டி பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இந்த 5000 ரூபாய் சேலஞ்சையும் வந்து நான் அதில் தான் ஆட் பண்ணுறதுனால எனக்கு வந்து அந்த கடனோட அமௌண்ட் வந்து கடனுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து நான் கொஞ்சம் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து 50,000 ரூபா வந்து சேவிங் பண்ணி அதை வந்து நாங்கள் ஒரு ஃபஸ்ட்டு பேமெண்ட்டாக அவங்களுக்கு கொடுத்துட்டோம். இப்போ ரெண்டாவது பேமெண்ட்டுக்கு வந்து இன்னும் 1,50,000 ரூபா கொடுக்கணும். ஸோ அந்த 1,50,000 ரூபாய்க்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு வரேன். ஸோ இந்த 52 வீக் சேலஞ்சோட சார்ட் வந்து இப்படி வைக்கிறேன். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான சின்ன அமௌண்ட்டு தான். இதோட ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நான் போட்டிருந்ததை வந்து நான் உங்களுக்கு வந்து கீழே வந்து லிங்க் தரேன், அதை பாருங்கள். இப்போ இருக்க விலைவாசியில் பார்த்திங்கன்னா நிறைய கோல்டும் பயங்கரமாக ரேட்டு ஏறிடுச்சு. நிறைய பேர் சொல்கிறாங்க நம்மளால் கோல்டும் வாங்க முடியாது அப்படின்ட்டு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நம்ம வாங்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து கோல்டு வாங்குகிற இதில் இல்லை. ஸோ அதனால் வந்து நான் இந்த பைசாவை எடுத்து என்னோடய 2,00,000 ரூபா 365 டேஸ் சேலஞ்சில் தான் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இப்படி ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த சேலஞ்சையும் சீக்கிரம் வந்து க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னோடய கடனையும் வந்து சீக்கிரம் அடைச்ச மாதிரி இருக்கும். எப்போயுமே சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டு நம்ம தான் சேவ் பண்ணணும். நம்ம வந்து கொஞ்சம் கடன் இல்லாமல் இருந்தால் ரொம்ப நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்றதுக்காண்டி தான். ஸோ நான் பேசிக்கலாக வீட்டில் அதாவது காய்கறி வாங்குறதுக்கு, அப்புறம் வந்து நம்ம டெய்லி மாத செலவுக்கெல்லாம் செய்வோம் இல்லையா? ஸோ அதிலிருந்து வர்ற அமௌண்ட்டை தான் வந்து இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணி நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு தான் இந்த மாதிரி சேவ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் சேவ் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள். 52 வீக்ஸ் சேலஞ்சோட இன்னொரு பார்ட் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே வந்து சார்ட் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணியிருக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா 52 வாரத்துக்கான சார்ட் வந்து 10,000 ரூபா சேவிங் சேலஞ்ச் சார்ட். அந்த 10,000 ரூபா சேவிங்ஸ்க்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி பாக்ஸாக போட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறேன். அதை வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக ப்ரிண்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து பேசிக்காக இப்போ சின்னதாக ஸ்டார்ட் பண்ணோம், நான் சேவிங்ஸே ஒன்றும் பண்ண ஆரம்பிக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இந்த சேவிங் சேலஞ்சை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட வந்து நான் 14ஆம் வந்து வீடியோ எடுத்துட்டேன். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து என்னால் போட முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேமிலியில் டெத் அந்த மாதிரி ஆகிட்டனால அங்கே வந்து நாங்கள் போக வேண்டிய இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த வீடியோ எடுத்து ஒரு 4-5 நாள் கழித்து தான் நான் வந்து போடுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் சேவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு உங்களோட கோல் என்னவோ, இப்போ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து 1 கிராம் தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ வந்து தங்கத்துக்கான அமௌண்ட்டு வந்து 7,000 ரூபா 7,500 ரூபா வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ 7,000 ரூபா வந்துருச்சு. ஜிஎஸ்டி அந்த வேட்டு இதெல்லாம் சேர்க்கும் போது தங்கம் வந்து 7,000 ரூபா வந்துருச்சு. ஸோ அந்த 7,000 ரூபாய்க்கு வந்து நீங்கள் வந்து 1 பவுன் தங்கம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 1 கிராம் வந்து 7,000 ரூபா. ஸோ 1 பவுனுக்கான அமௌண்ட்டை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லாட்டி வந்து நீங்கள் மில்லிகிராம்ஸில் கூட தங்கம் வாங்கலாம். அதாவது 100 மில்லிகிராம், 50 மில்லிகிராம் அந்த மாதிரி இருக்குது இல்லையா? 1/4 சவரன், 1/2 சவரன் அந்த மாதிரி வாங்குறப்ப கூட உங்களுக்கு வந்து குட்டி குட்டியாக தங்கம் வந்து சேர்த்த மாதிரி இருக்கும். கோல்டு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அதை பற்றி தெரியாது. அது வாங்கலாம்னு சொல்கிறாங்க.
ஜுவல்லரிக்கு தங்கமயிலெலாம் கோல்டு இது ஷேர் மார்க்கெட்டில் போடுற மாதிரி நம்ம வந்து கோல்டு பீஸாக வாங்கிக்கலாம். அது வந்து இரநூறுபா 100 அந்த மாதிரி காசு கொடுத்து நம்ம வாங்குற மாதிரி சொன்னாங்க. பட் வந்து அது எனக்கு தெரியல, அது நான் வாங்கலை. நான் எப்போயுமே வந்து கோல்டாக கையில் கேஷாக தான் வச்சு கோல்டாக வாங்கி வச்சுக்கிறோம். ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தது தான். ஸோ இந்த மாதிரி சேவிங் சேலஞ்ச் பண்ணும்போது நமக்குமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கடனை, நம்மளோட தேவைகள் இது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக செட் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் சப்போஸ் வந்து ஒரு பவுன் தங்கம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ இப்போ இருந்து கால்குலேட் பண்ணணும், உங்களுக்கு ஒரு பவுன் தங்கம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கிராம்லேருந்து நீங்கள் வந்து மாற்றி எவ்வளோ வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான அமௌண்ட்டை வந்து ஜிஎஸ்டி அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி சேர்த்து வச்சு அதை வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தங்கத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை இப்போ இருந்தே சேர்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து தங்கம் வந்து 10,000 வரையும் போகும்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு நான் தங்கம் வாங்குகிற ஐடியாவில் இல்லை. என்னோடய சேவிங் சேலஞ்சில் வந்து தான் இந்த இதை போட போகிறேன். ஸோ இந்த இது வந்து 2 லட்ச ரூபாய்க்கான சேவிங் சேலஞ்ச், 365 நாள் சேவிங் சேலஞ்ச். பார்த்திங்கன்னா எல்லா நாளும் நான் மார்க் பண்ணல, எனக்கு காசு கிடைக்கிறப்ப தான் மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ மாதத்தோட எண்டில் வந்து நான் இந்த மாதிரி மிச்சமான காசு எல்லாத்தையும் வந்து இதில் தான் போட்டுக்கிட்டுருக்கிறேன். ஸோ இதுவரையும் ஒரு 50,000 சேர்த்து வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தடுத்து நான் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு என் சப்போர்ட் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேவிங் சேலஞ்ச் என்னென்ன நான் பண்ணுறேன் அப்படின்ற சார்ட்டெல்லாம் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன். மறக்காமல் பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்பவே நன்றி. தேங்க்யூ.